நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்லக்கூடிய அதே நாளில் போராட்டம் என்று திமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தாவேக அரசை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளை தாவேக அரசு வஞ்சிப்பதாக கூறி திமுக சார்பில் போராட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக அரசை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்தி. வணக்கம். தற்போது முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்லக்கூடிய அதே நாள்ல தான் திமுக போராட்டம் நடத்துவதா அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து முழு விவரம். முதலமைச்சர் இன்னும் கர்நாடகா செல்வது உறுதியாகவில்லை பிரியங்கா. அது மட்டுமல்ல, திமுக தற்போது அந்த அறிக்கையில் விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் தாவேக அரசை கண்டித்து வருகின்ற ஆகஸ்ட் 3 தஞ்சையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக தலைவர் தற்போது அறிவித்திருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையில் வேதனை தரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி, விவசாயிகள் படும் துன்பமே அதற்கு சாட்சி என நாட்டின் முதுகெலும்பாய் விளங்கும் விவசாயிகள் வீதிகளில் போராடி கொண்டிருக்கும் நிலையில் அதை முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவும் கூறியிருக்கிறார். கடன் தள்ளுபடியில் தற்போது ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும், தேர்தலுக்கு முன்பு 5 ஏக்கர் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள் வாங்கியுள்ள பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்த நிலையில் தற்போது 50% மட்டுமே அதுவும் தள்ளுபடி என்று தேர்தலுக்கு பின்பு அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 50,000 ரூபாய் வரை மட்டுமே முழு கடன் தள்ளுபடி என்ற வெற்றி அறிவிப்பை வெளியிட்டு அதன் காரணமாக விவசாயிகளுடைய வெகுண்டு எழுந்த போது தற்போது 75,000 ரூபாய் மட்டுமே கடன் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சொன்னதை செய்ய நேரம் கேட்ட முதலமைச்சர் இன்னும் எவ்வளவு நேரம் வேண்டும் என்று விவசாயிகளிடம் சொல்லியிருக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மேகதாது விவகாரத்தில் தமிழக வெற்றி கழக அரசினுடைய செயல்பாட்டு நிலை என்பது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து மேகதாது அணை கட்டத்தில் கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருவதாகவும், ஜூன் 11 ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கர்நாடக முதலமைச்சர் நேரில் சந்தித்து மேகதாதுக்கு நிதி உதவி கோரி மனு அளித்ததையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை அந்த முயற்சிகள் குறித்து கர்நாடகா எடுத்து வரும் முயற்சிகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டி, கர்நாடக அரசுடைய டெல்லி பிரதிநிதி மற்றும் கர்நாடக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் என அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியதோடு தனது கடமை முடிந்துவிட்டது என மௌனம் காத்து வருகிறாரா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். இதனிடையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகம் சென்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்ற வேளாண் துறை அமைச்சருடைய அந்த செய்தி குறித்து தற்போது வரை மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் சில விவரங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் கர்நாடக முதலமைச்சரே தெரிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் 3 தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா செல்வதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார். மேலும் கர்நாடகாவில் மாநில முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் தற்போது வரை இது குறித்து வாய் திறக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியும் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் திமுக தான் அழைப்பு விடுக்க வேண்டும் என முதலமைச்சர் எதிர்பார்க்கிறார் எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். எனவே இத்தகைய பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி வருகின்ற ஜூன் 3 மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அடிப்படையில் வைத்து அனைத்து விவசாய சங்கம் சார்பில் ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்டம் தஞ்சையில் நடைபெறும் என்றும் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்தி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.